ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. எப்படி இருக்கிறீங்க? என்னங்க வீடியோ பார்த்துட்டு ரொம்ப சோகமா இருக்கிறீங்களா? எனக்குலாம் எந்த ஃப்ரெண்டுமே இல்லைங்க சிஸ்டர். எனக்கு இருக்கிற ஒரு ஃப்ரெண்டும் உருப்படியா இல்ல. 5 ஃப்ரெண்ட் இருக்காங்க, ஒரு நாள் கூட எனக்கு ஆபத்துல உதவுனதே இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? உங்களுக்கான ஒரு அற்புதமான சிநேகிதரை பத்தி நான் இன்னைக்கு சொல்ல போறேன். இயேசு தாங்க உங்களுக்குரிய சிறந்த சிநேகிதர். ஆமாங்க, இந்த சிநேகிதர்கள் ஒருவேளை உங்க கூட இருக்கலாம், சில வேளையில அவங்களை விட்டு பிரிந்து போலாங்க. ஆனா எப்பயுமே உங்க கூட இருக்கிற பெஸ்டான சிநேகிதர் அவர் தாங்க. சிநேகிதர் உங்க கூட இருக்கிறப்ப என்ன செய்வாரு? உங்க வீட்டுல இருக்கிறப்ப அவங்களோட அம்மாவை பத்தி, அவங்க அப்பாவை பத்தி உங்ககிட்ட வந்து சொல்லுவாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீதான் என்னோட பெஸ்டான சிநேகிதர்னு சொல்றாருங்க. நீ என் சிநேகிதர், என் பிதாவின் இடத்துல நான் கேட்ட அறிந்தவற்றை எல்லாம் நான் உனக்கு அறிவித்தேன்னு சொல்றாருங்க. ஆண்டவர் நம்மள சிநேகிதரா ஏற்றுக்கொண்டுட்டாரு. நாம அவருக்கு ஒரு ஃப்ரெண்டா மாறணும்னா நம்ம என்ன செய்யணும் பார்க்கலாமா? நான் கற்பிக்கிற யாவற்றையும் கை கொள்ளுகிறவன் எனக்கு சிநேகிதனா இருப்பான் ஆண்டவர் சொல்றாங்க. உங்ககிட்ட ஆண்டவர் என்னென்ன வார்த்தைலாம் சொன்னாரோ, இதை விடு, இது விடாதன்னு சொல்லி என்னென்னலாம் சொன்னாரோ அது எல்லாவற்றையும் கடைபிடிக்கிற, கீழ்ப்படுகிற ஒருவனை தான் ஆண்டவர் சிநேகிதரனாக ஏற்றுக்கொள்கிறாருங்க. இன்றைக்கே நிறைய பேருக்கு ஃப்ரெண்டா இருந்தது போதும், ஆண்டவருக்கு இன்றைக்கு ஃப்ரெண்டாக மாறுங்க. ஆமென். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே.